ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம், நம்ம கோல்டு பீஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எந்த பீஸில் வளர்க்கணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கோல்டு ஒரு பேர், அப்புறம் பிளாக் கோல்டு, அப்புறம் ஷார்க் இருக்குது. ஸோ ரெட் டைகர் இருந்துச்சு. ஸோ அது வந்து டெத் ஆயிடுச்சு. நான் சின்ன ஃபிஷ் டேங்கில் போட்டு அது ஸ்பேஸ் இல்லாமல் செத்து போயிடுச்சு. ஸோ அதனால் எக்லோடில் இருக்குது. நம்ம கோல்டிஸ் பார்த்தவங்க தெரியும், ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க தெரியும், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஷார்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கான். ஸோ அதுக்கு இந்த இது பேஸ் செட் ஆகாது. அதுக்கு நியூ பேஸ் தான் செட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா அது ஷார்க் வந்து வளர ஃபேஸு தான். ஸோ அதனால தான் பாருங்கள், இப்போமே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அதான் நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு செட்டப் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதீங்கன்னா கீழே கேப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கு, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ நம்ம புறாவை சேல் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன், ஃபுல் வீடியோ பார்க்காதீங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸு. மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கோல்டிஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷார்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.